every single thing in my life, not only believe it, but really feel it with every cell in my body. And I just want to send a message out there to every young person. Be in the present moment. Forget about what happened in the past. Future is something that is just going to happen. But if you want a better future, you create it. Take the means in your hands. Believe it. Create it. இதெல்லாம் பெரிய ஸ்போர்ட்ஸ்மேன். கோல்ட் மெடலிஸ்ட். அவர் சக்சஸ் ஆகி அந்த இடத்துல இருந்து சொல்றார். நம்ம சாதிக்காம இருந்து சொல்லல, அவர் சாதிச்சுட்டு சொல்றார் அவர் எப்படி அந்த பாட்டுக்கு வந்தாருன்னு சொல்லி. அதுல முதலாவது அவர் சொல்லியிருக்காரு பாருங்க, விஷுவலைஸ் பண்றேன்னு சொன்னா காட்சிப்படுத்துறேன்னு சொல்றது. நீங்க சில கேள்விப்பட்டிருக்கலாம், அப்படி கேள்விப்படாட்டியும் நீங்க தூங்க முதல் இல்லாட்டி சொன்ன மாதிரி அந்த 3:40 AM அந்த ஆழ்மனம் ஒர்க் பண்ற டைம். அந்த டைம்ல வந்து நீங்க என்னென்னலாம் ஆகணும், உங்களோட ஃபியூச்சர்ல வந்து எப்படி இருக்கணும், என்னென்ன சாதிக்கணுமோ அதை வந்து ஒரு பிக்சரா நீங்க வேர்ட்ஸ் தோட்ஸை விட அந்த அதுல வந்து நீங்க ஒரு படமா போட்டா வந்து நம்மளோட ஆழ்மனம் அதை நம்பிடும். அந்த சொன்னா அதுக்கு வந்து உண்மை எது பொய் எதுன்னு தெரியாது. அப்ப நீங்க அந்த படமா பார்க்கக்குள்ள அந்த நீங்க அகக்காட்சிப்படுத்த நம்ம விஷுவல் இமேஜரின்னு சொல்லணும். அப்ப அப்படி வந்து அந்த நீங்க அகக்காட்சி படமாக பார்க்கக்குள்ள ஆழ்மனம் அதை நம்பி என்ன செய்யணும்னு சொன்னா அதுக்கான வழிகளை வந்து நமக்கு கொண்டு வரும். இப்ப நம்பிட்டு நான் ஏற்கனவே பார்த்தேன் வேர்ட்ஸ் தாட்ஸ் டீட்ஸ் ஆக்ஷன் சொல்லி. அப்ப அந்த இடத்துல அதுக்கான வழிகளை வரணும்னா அந்த நம்ம முயற்சி செய்யாம இல்லை, ஆனா அந்த வழி வந்து நமக்கு தெளிவா தெரியும். இதுக்கு முதல்ல அப்படி இருந்திருக்காது. நீங்க அந்த காட்சிப்படுத்தக்குள்ள வந்து உங்களுக்கு விளங்கும், ஓகே இதான் வழி, நம்ம இந்த பாத்துல போனோம்னு சொன்னா நம்ம வெற்றி அடைஞ்சிருவோம்னு சொல்லி. அடுத்தது வந்து வெற்றி அடைய போற நண்டு இல்ல, நீங்க ஏற்கனவே வந்து கேளுங்க. இந்த மனதுக்கு இறந்த காலம் எதிர்காலம் தெரியாது. இந்த ஆழ்ந்த மனது இந்த நிகழ்காலம் மட்டும் தான் தெரியும். அதை நான் அடைந்து விட்டேன் இல்லாட்டி அந்த சக்சஸை நோக்கி நான் போய் கொண்டிருக்கிறேன் சொல்லி அந்த இப்ப அதை நீங்க வந்து வெற்றி வந்து அடைந்து விட்டதா ஃபீல் பண்ணணும். ஏன்னு சொன்னா வார்த்தைகளை விட உணர்வுக்கு வந்து வெரி பவர்ஃபுல். நம்ம அந்த நல்லதோ கெட்டதோ சொல்லுவோம், நம்ம அந்த உணர்வோட நீங்க சும்மா இதெல்லாம் அந்த பாடமாக்கின மாதிரி இல்லாம நீங்க அதை ஃபீல் பண்ணுங்க முதல்ல. இப்ப வந்து எனக்கு 9 எவ்வளவு சந்தோஷமா 9 எடுத்துட்டேன், அப்ப எப்படி சந்தோஷமா இருக்கிறேன், 3 எடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா எடுத்துட்டு இருக்கக்குள்ள என்ன எப்படி எவ்வளவு நான் ஃபேஸ் பண்றேன், என்ன மாதிரி செய்யறேன், சேவைகள் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நிறைய வந்து நீங்க விஷுவலைஸ் பண்ணலாம். இது வந்து நடக்கும். நீங்க முதல்ல நீங்க நம்பணும். அதை விட ஒரு ஆழ்மனத்துக்கு அந்த 10 டைம் இருக்கு. அந்த டைமை வந்து நீங்க மேக்சிமம் யூஸ் பண்ணி கொள்ளணும். அதுல சொல்றாங்க விஷுவலைஸ் பண்ணணும். அடுத்தது வந்து உணர்வோட அதை நீங்க சொல்லணும். அவர் சொல்றாரு எவ்ரி செல் இன் மை பாடி ஹி ஃபெல்ட் இட்னு சொல்றாரு. அவர் அதை உணர்ந்திருக்கார். அப்ப நம்ம அதை உணர்வுக்குள்ள என்ன செய்வோம்னு சொன்னா இப்ப 9 எடுக்கணும் 3 எடுக்கணும் டார்கெட்டா இருந்தா அது நமக்கு உணர்வுல இருக்குமா இருந்தா நமக்கு அதை தவிர வேற ஒன்றும் தெரியாது. இப்ப நம்மள அறியாமலே அன்னெசரி திங்ஸ் நம்ம கட் பண்ணுவோம். இப்ப எனக்கு 9 எடுக்கணும் 3 எடுக்கணும் டார்கெட்னு சொன்னா நான் படிக்கிற வழியை தான் பார்ப்பேன். இப்ப நம்ம சும்மா ஃபன் பண்ணி தெரியறதுக்கு அதெல்லாம் என்னால நான் என்ன அறியாமல் என்ன செய்வேன், நான் அந்த அப்படியான சந்தர்ப்பங்களை விலத்தி கொள்வேன். அது வந்து பெரிய தியாகம் எல்லாம் இல்லை, உங்களுக்கு உள்ளுணர்வு சொல்லும் இல்ல திஸ் இஸ் நாட் மை பார்ட், எனக்கு டார்கெட் ஒன்று இருக்கு, ஐ ஹாவ் டு அச்சீவ் இட்னு சொல்லி. ஒன் மோர் அம்மா. இப்போ நாங்கள் எல்லாம் உண்மையில் பிளே போய் என்ன சொல்கிறேன், என்ஜாய் லைஃப். ஏன் அது சொன்னார் 5 வருஷத்தை நீ ஒழுங்கா பாவிச்சா 50 வருஷம் சந்தோஷமாக இருக்குது. உண்மையில் என்ன சொல்கிறேன், இப்போ நாங்கள் உள்ளேக்கு போய் பிளான் பண்ணுறோம். எப்படி தெரியுமா உங்களுக்கு தெரியும், எங்கே 2-3 கார் ஒழுங்கு பண்ணிட்டோம். அங்கே உகந்தைக்கு முருகனுக்கு அரோ போட்டு அப்படி வந்து உள்ளே ஒரு குழி ஒன்று குளிச்சு போடும். அப்புறம் உள்ளே ஒரு பொலிஷ் ஒன்று பண்ணிட்டு ஏய் இல்லையேன் உங்களோட வயதில் செய்ய வேண்டியதை செய்து வெற்றி அடைந்த காரணத்தால் இப்போ லைஃப்பை சொல்லுங்க அனுபவிக்கிறோம். ஒருவர் ஒன்றும் சொல்ல முடியாது. என்னடா இப்போ இந்தியா போய் பாருங்களேன், அவங்க அந்த மாதிரி எங்களோட மாதாஜி சமைப்பா இவங்க வரதானேங்க வரதான் கையது அங்கே மாதாஜி அந்த வேறு வேணுடா பன்னீர் சில்லி என்ன சீஸ் சில்லி அப்போ ஆடி ஓட்டுறாங்க சாப்பிட்றாங்க எல்லாம் என்ன சொல்கிறாங்க. இல்லை ஏன் இந்த காலத்தை இது மிக முக்கியமான காலம் இல்லை, மாணவ பருவம். இப்போ தான் வாழ்க்கையில் நீங்கள் எடுக்கிறது சரிங்களா. காலம் வரப்போகுது, என்ஜாய். சரியா சரி சொன்னா என்ன வேணும் சொல்லுங்க. அதுலேருந்து அந்த பிள்ளைகள் ஏன் இப்போ விளையாடுறாங்கண்டா, இப்போ விளையாடுறேன் இன்னும் இப்போ விளையாடுறது விளையாட டைம் வரும். மற்றது அந்த
நம்ம ஒரு காரியம் இந்த விஷுவலைசேஷன்ல சொல்லியிருந்தோம். அதுல வந்து நம்மளோட ஆழ்மனத்துக்கு வந்து எது உண்மை போய்ன்னு தெரியாது. இப்போ அந்த இடத்துல வந்து நம்ம இப்போ அகக்காட்சிப்படுத்தக்குள்ள அந்த ரெட்டிகுலர் ஆக்டிவேட்டிங் சிஸ்டம் அது வந்து ஒர்க் பண்றதால அதை என்ன செய்யணும்னு சொன்னா அது நம்பி இது நடக்குதாகும்னு சொல்லிட்டு அதுக்கான சந்தர்ப்பங்களை வந்து உருவாக்கும். கைதாட்டுங்க முழுவே உருவாக்கி கொடுக்கும். அந்த காரை நான் சொல்லுங்க இதில் வேறு என்னடாமா 2.5 லட்சம் 1.5 லட்சம் என்ன ராஜு. இப்போ இந்த காரை தீர்மானிச்சாச்சு. அது சின்ன கார் இல்லை, ஒரு ஆக்சிடென்ட் பட்டால் அரோகரா போக்கு இல்லை. அது சொன்னார் கொஞ்சம். அப்போ நம்மளோட ஃப்ரெண்ட் அவர் தாய்லாந்துக்கு போய் ஒரு இப்போ இந்த வெளிநாட்டில் நீங்கள் ரெண்ட் எடுத்துகிட்டு நீங்கள் கார் ஓடலாம், லைசன்ஸ் வேணும் ஓடலாம். அந்த காரை ஓடிட்டு சாமிஜி அந்த காரில் இந்த ஹோண்டா ஜாஸ்ன்னு ஒன்று இருக்குது. அது நல்ல கார் அழகாகவும் இருக்குது. டிகெல்லாம் வந்து அதுக்கு 8 லட்சம், இது 1.5 லட்சம், அது 8 லட்சம். அப்போ சந்தியம்மா சந்தியம்மா விடுங்க கார் ஐடியா விடுங்க, அது டூ மச். எவ்வளோ 8 லட்சம் வேணுங்க, இன்னும் கூட இருக்கா பரவாயில்ல. அந்த கார் 8 லட்சம். இப்போ உங்களோட ஊரில் எவ்வளோ நாம எத்தனை லட்சம்? அது 35 எவ்வளோ வரும்? 1 கோடியா? கூட தான் இருக்கும். உடவான கார் இப்போவும் இப்படி கம்ம போயிட்டுருக்கு. என்ன சொல்கிறா 2 இல்லை என்ன சொல்கிற எது சொன்னது? ரெக்டிகுலர் ஆக்டிவேட்டேஷன் தான் காட்டி கொண்டு இருந்தது. அப்படியே போய் இப்போ அங்கே நிற்குது கார். என்ன எதிர்ங்க அப்போ எல்லாரும் மேன் ஏன் சாமியார் அவர் உதாரணத்தை சொல்கிறார். நம்மளாம் உங்களோட இந்த ஊரில் பிறந்த அதே பள்ளிக்கூடத்தில் படித்த மாணவன் சரியானே, அவன் நீங்கள் நம்புவோம் இல்லை, இது உண்மை. அவ்வளவும் சத்தியம், 3 சத்தியம். ஓகே டன்னா இதுல அழகா செய்வாங்கன்னா அந்த லைன் மட்டும் மெட்டீரியலைஸ் அதெல்லாம் சொல்லியிருக்காங்க பாருங்க. ஸோ விஷுவலைஸ் பண்ணுங்க. விஷுவலைஸ் பண்ணா உங்களுக்கு அந்த உங்களுக்கு வழிகள் வரும். வார வழியை நீங்க ஆக்ஷன் செய்தா மட்டும் இல்லை, நீங்க ஒரு ஆக்ஷனும் இல்லாம வெற்றி வராது. ஸோ நீங்களும் அதுக்கு எஃபர்ட் போடணும். அண்ட் வாட்ச் யுவர் ட்ரீம்ஸ் மெட்டீரியலைஸ். அதுக்கப்புறம் நீங்களே பார்ப்பீங்க வந்து உங்களோட கனவுகள் நனவாகிறத பார்ப்பீங்க. அப்ப நீங்க ஒரு தடவை அதை டேஸ்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நீங்க எவ்ரிதிங் வாழ்க்கையில ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்க ஒன்னொன்னா அதை செயற்படுத்த தொடங்கிடுவீங்க. மற்றது இன்னொன்று நீங்க சொன்னீங்க இந்த 5 வருஷம் கஷ்டப்பட்டா 50 வருஷம் சந்தோஷமா இருக்கலாம். அதுல இன்னொரு நான் சொல்லணும் நினைக்கிறேன்னு சொன்னா இந்த 5 வருஷம் கஷ்டம் வந்து உங்களுக்கு ஒரு எய்ம், ஒரு டார்கெட், ஒரு இலக்கு ஒன்று இருக்கும். அந்த இலக்குல இருக்கிற சந்தோஷம் அது வந்து இந்த இலக்கு எவ்வளவு அதை அடைஞ்ச எவ்வளவு சந்தோஷம் என்றதை ஃபீல் பண்ணக்குள்ள இந்த 5 வருஷம் உங்களுக்கு கஷ்டமா தெரியாது. வெரி குட், கங்க்ராச்சுலேஷன், காட் பிளஸ் யூ. சாதாரணமான வயசு. காரணம் என்ன தெரியுமா? அவங்களோட இக்கிகாயை அவங்க ஃபவுண்ட் பண்ணிட்டாங்க. காலையில எந்திரிச்ச உடனே அவங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கறது உங்களுக்கு தெரியும். இன்னைக்கு காலையில எந்திரிக்கிறப்போ உங்களுக்கு முன்னாடி இருக்கிற டைம் டேபிள விட்டுருங்க. அதை தாண்டி நீங்க காலையில எந்திரிக்கிறதுனால இந்த உலகத்துல நீங்க உயிர் வாழ்றதுனால உங்களோட பர்பஸ் என்ன, இந்த உலகத்துல என்ன மாற்றம் வந்துரும்னு ஒரு பதில் இருக்கு தெரியுமா? அதை நீங்க பெருசா அச்சீவ் பண்ணுங்கிறதா கூட இருக்கலாம். ஏன்னா அதனால பல பேர் பெனிஃபிட் ஆவாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பர்பஸ் நீங்க கெயின் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எந்திரிக்கிறதுக்கு இன்னும் மோட்டிவேஷன் இருக்கும். அதுல எந்திரிக்கிறப்ப நான் மறுபடியும் அதே ஸ்கூல் காலேஜ் ஆபீஸ் போறேங்கிறத தாண்டி காலையில எந்திரிக்கிறதுனால இந்த செடிக்கு தண்ணி ஊத்த போறேன், இந்த ஒரு பிசினஸ் க்ளோஸ் பண்ண போறேன், இன்னும் 4 பேருக்கு ஏதோ நல்லது நடக்க போகுதுங்கிறது வந்து உங்களோட வாழ்க்கைக்கே ஒரு பர்பஸ் கொடுக்கும். அது லைஃப்ல ரொம்ப 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 முக்கியம். அதுதான் இக்கிகாய். அது வந்து ரொம்ப நாள் வாழ வைக்கும். லீடர்ஸ் லீடர்ஸா ரீடர்ஸ் பாரு எவ்வளோ புத்தகம் வச்சிருக்கேன். அவ்வளவும் தங்களோட வாழ்க்கையை இல்லை நான் எப்படி வெற்றி அடைந்தேன் நான் எழுதியிருக்காங்க, அவங்க எழுதியிருக்காங்க இல்லை மற்றவங்க எழுதியிருக்காங்க. அப்போ என்ன அர்த்தம்? இதை படித்து பாருங்களேன். நான் ஒரு மேலே வானத்தை இந்த விழலம்மா. இப்போ நான் உங்களுக்கு முன்னே நிற்கிறேன் இல்லை எனக்கு ஒரு இது இந்த ஆடியோ பள்ளியில் படித்து போட்டு லண்டனில் இந்த சுவானந்த என்ன கல்லடியா அது பழைய மாணவர்கள் ஒரு கெட் டுகெதர் அதில் கேள்விப்பட்டாங்க சுவாமிஜி வந்திருக்காரா. அவர் ராமேஸ்வரம் மிஷன் தானே, அது மிஷன் இது மிஷன். அப்போ சாமிஜி நீங்கள் வந்து தலைமை தாங்க, அது தலைமை தான் மட்டும் நான் பாறேன் வந்து அங்கே போனால் குச்சி சொன்னாங்க சாமிஜி இதில் இருக்கிற 60 பேர் தமிழ் தெரியும், 60 ஒரு வார்த்தையும் தமிழ் தெரியாது, நீங்கள் இங்கிலீஷில் எங்கே கேட்கணும் தமிழில் எங்கே கேட்கணும். எனக்கு ஆங்கிலத்தில் சபையில் ஒரு காலம் போய் கிடையாது, இன்றைக்கி மேனேஜ் பண்ண முடியும். அப்போ எனக்கு ஞாபகம் இருக்கடா நம்மளை ஆடியோ பள்ளிக்கூடத்தில் படிக்கக்குள்ள அழகான சரஸ்வதி படம். எங்களோட ராஜோட அம்மா அவள் அன்னை கல்யாணம் கட்டலை, அப்போ அவங்க பின்னால் போய் கொண்டிருக்கு. அப்போ அழகான இந்த என்னது மல்லிகை அது நல்ல வெள்ளை மல்லிகை ஊரில் அது பூ மாலை கட்டி அதை போடுவான். நான் பின்னால் பார்த்து கொண்டு இருப்பேன். அது ஞாபகம் தாயே இது நான் லண்டனில் அவனோட மாற்ற தாய்மொழி அதில் நான் பேசணுமே எனக்கு உதவி செய்யம்மா என்று கேட்பேன்.
நான் இறங்கி வந்து தான் தெரியும் எல்லாரும் கை தட்டுறாங்க வேண்டான் ஆங்கிலத்தில் என்ன விளாச்சி விட்டு வந்து என்ன என்ன சொல்கிறீங்க எஸ் அப்போ அதுக்கு நீ தயாராகிரு பீரன் உன்னால் சொல்லுங்க என்னால் முடியும் செய்து காட்டுக்கிறேன் கோல்டன் ஓகே என்னடாமா நீ பாடுறது என்ன மெட்ஸ் படிக்கிறார்களுக்கு தெரியும் ஏன் மெட்ஸ் படிக்க மாட்டேன் ஆனால் அந்த இலக்கு அடையலை மெடிசின் என்ற ஒன்று கொண்டு தான் அந்த எண்ணம் ஆசை இருந்தது அது அடையலை இதில் இருக்கிறார்களும் மெட்ஸ் படித்தார்கள் உதாரணத்துக்கு அந்த இலக்கை அடையணும் கொண்டு ஏன் அந்த எண்ணம் நிறைவேறலை அந்த எண்ணம் ஏன் பொருளாகலை அந்த எண்ணம் ஏன் எங்களோட வாழ்க்கையாகலைண்டா முக்கியமாக 3 விஷயம். ஒன்று அது தெளிவில்லை, ஸ்மார்ட்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கும், ஸ்மார்ட்டாக இருக்கணும் அந்த எண்ணம் அந்த ஆசை நல்ல ஆசை. அடுத்தது உணர்வில் இருக்கணும். இந்த விசுவலைசேஷன் சொன்னாங்க, இதை நான் பிள்ளையா சொல்லலை, மாணவர்கள் பிள்ளையானதுக்கு போகக்கூடாது. இதில் இந்த ஆசிரியர் அல்லாத யாரும் இதுக்கு உதவலாம்டா உதவி செய்யுங்க. என்னென்னா அந்த லவ் பண்ணக்குள்ள எப்படி இருக்கும், லவ் பண்ணுனாக்க லவ் பண்ணி திருமணம் முடிச்சாக்கள் இதில் இருக்காங்க. தற்பரன் இங்கே இருக்காங்க, அவ இல்லை லவ் இங்கே லவ் எந்த நேரம் அதே சிந்தனையா அந்த உணர்வு பூர்வமாக இருந்திருப்பாங்க. என்ன இது அந்த ஒன்றும் கிடைக்கிறலாம் நான் போட்டேன்.